இன்னைக்கு முருகன் எழுச்சி காலம். அதை அண்ணன் வெற்றிமாறனும் வந்து கையில் எடுத்திருக்கிறார். அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுடைய அரசியல் பதிலடியை திரைப்படமாக பார்க்க ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அவருடைய அசுரன் படத்தில் ஒரு காட்சி வந்து ரொம்ப கிளாசிக்கலான காட்சி இருக்கும். தனுஷை காலில் உள்ள வச்சு இது பண்ணி அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான எதிர்வினையை வந்து ஒரு அழகான ஒரு காட்சியாக வந்து அந்த கழிவறையை நோக்கி போகும்போது அவன் அந்த பையன் மூத்தவன் அடிச்சுட்டு, நீ சொல்லு உன் பொண்டாட்டி புள்ள தேட்டரில் வேலை பார்க்குறான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லு, சின்னசாமி மாவன் உன்னை அடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற டயலாக் இருக்குல்ல. அடிச்சதை விட சொல்லுன்னு சொல்றது வந்து மிகச்சிறந்த அரசியல். அவனுக்கான எதிர்வினையை கொடுக்கறது, அடி கீழே உள்ளதை அடிமைப்படுத்துறது இல்லை, அதுக்கு நான் எதிர்வினை கொடுக்கறது சொல்ல முடியாதுல்ல. அடி வாங்கிட்டு மூடிக்கிட்டு தான் எதுக்கு செஞ்சோம் அவனை கொண்டுவான். ஆனால் அவன் எதுக்கு செஞ்சான் அப்படிங்கிறத அவனால் வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாது. அது அவமானம் வந்து முக்கியமானது. அப்படி ஒரு அரசியல் ரீதியாக அண்ணன் வெற்றிமாறன் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். அவர் வந்து அரசியல் பேசுறது இல்லை, ஆனால் மிகச்சிறந்த அரசியலை அவருடைய படைப்புகள் பேசும். தமிழ் கடவுள் முருகன் வந்து அந்த படைப்பும் வந்து அப்படியான அரசியலை பேசும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கு.